ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஓய்வு நாளிலே அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினதுனால ஓய்வு நாளின் பிரமாணங்களை அவர் மீறினார் என்று வேதபாரகரும் பரிசேயரும் சொன்னபோது, ஓய்வு நாளிலே விருத்த சேதனம் செய்யப்படலாம் என்றால் ஒரு மனிதன் முழுவதுமாக அவன் சுகம் அடைவதும் சரிதானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி, வெளிப்புறமான தோற்றத்தின்படி பார்த்து தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஒரு காரியத்தின் முழு தன்மையும் அறிந்து அதனுடைய பின்னணியை உணர்ந்து ஆராய்ந்து நாம் தீர்ப்பு செய்ய வேண்டும். நாம் திறந்த மனதோடு, இரக்கத்தோடு, அன்போடு, நிதானமாக செயல்பட வேண்டும். அவசரமாக தவறான முடிவு செய்துவிடக்கூடாது. அவர்களுடைய மனநிலையிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் தீர்ப்பு சொல்ல வேண்டும். நியாய தீர்ப்பு தேவனுடையது. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாமல், சிறியவனுக்கு முகதாட்சணம் செய்யாமல், பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமல், அவனுக்கு முகஸ்துதி செய்யாமல் நீதியாய் தீர்ப்பு செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சியனமும் இல்லை, லஞ்சமும் அவரிடத்தில் செல்லாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. கர்த்தர் சகலவற்றையும் காண்கிற தேவன், சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அதனால கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்கிற அந்த வேளையை மனிதர்களாகி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் நீதியின்படி நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். நியாய தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். அதனால நியாய தீர்ப்பு செய்கிற போது வயது வித்தியாசமின்றி, புற தேசத்தான் புற இனத்தான் என்கிற வேறுபாடு இன்றி, ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடு இன்றி நியாயம் செய்ய வேண்டும். குற்றவாளிகள் தப்பிக்கப்படாதபடி, நிரபராதிகள் தண்டிக்கப்படாதபடி நீதியாய் தீர்ப்பு செய்ய வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் நியாயம் தீர்க்காதபடி, நமக்கு எதிராக அவர்கள் செய்கிற காரியங்களையும் தேவனிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் நீதி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை படைத்தவரே, நீதி உள்ள நியாயாதிபதியே, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்கிற உம்முடைய கரங்களுக்குள்ள எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் எங்கள் சார்பிலே நின்று எங்களுக்காக வழக்காடி நீதி செய்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிற தேவன். எங்களுடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதை அறிந்த தேவன். நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்காதபடி எங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நியாய தீர்ப்பு செய்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.